இந்த அவுட் ஆஃப் தீஸ் 22 இயர்ஸ் என்னன்னா, நான் எல்லாரும் என்ன வந்து சன் டிவி ஆர்டிஸ்ட்னே நெனச்சுட்டாங்க. ஐ அம் ஓகே. நாட் ஷோ. நான் எல்லா சேனல்ஸ்லயுமே தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஜீ தமிழ்ல எல்லா சேனல்ஸ்லயும் பண்றேன். ஆனா என்னன்னா, சன் டிவில ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ளே ஓவர்லேப்பிங்கா அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது அவங்க அப்படியே குடுத்துட்டே இருக்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸும் எல்லாம் நான் சன் டிவி ஆர்டிஸ்ட் நெனச்சுட்டாங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அபியும் நானும் வந்து டிஆர்பில 10 இருந்தது ஓகே. ஆரம்பிச்சப்போ கோவிட் டைம்ல. 6:30 ஸ்லாட். அப்புறம் 3:00 போனப்போ இட் வாஸ் டூயிங் பிரெட்டி குட். அப்புறம் அது முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகுற டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது க்ளோஸ் ஆறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே மலர் சீரியல்ல கமிட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதே 3:00 தான். ஸோ அந்த மாரி எனக்கு ஓவர்லேப்பிங்கா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டே இருந்தது. ஆனா இப்போ இந்த ஜனவரில இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் கேட்டாங்க. பட் என்ன ரீப்ளேஸ் பண்ணியோ, எனக்கு பதில் வேற காஸ்டிங்கோ அந்த மாரிலாம் எதுவும் போல. ப்ராஜெக்ட்டே கிக் ஸ்டார்ட் ஆகல. ஓகே. ம். ஸோ அந்த மாதிரி சன் டிவி ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. ஜீ தமிழ் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. இத்தனைக்கும் நான் 7 மந்த்ஸ் வரைக்கும் நான் யாருக்கும் டிக்ளேரும் பண்ணல. யாருக்கும் ஓகே. சொல்லவும் இல்ல. ஏன்னா டில் 5 மந்த்ஸ் ஐ வாஸ் ஹேவிங் என்னன்னா நல்ல தூக்கம். ஓகே. தூங்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த உலகமே தெரியலன்ற அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருந்தேனோ தூக்கம் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அதெல்லாம் சேர்த்து வச்சு தூங்குன மாரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்ணு முழிச்சு இப்படி பார்க்கலாம் அப்படின்னு டைம்ல அதுக்குள்ளே 7 மந்த்ஸ் ஆச்சு. அப்பதான் சொன்னேன். அதுவரைக்குமே கமிட் ஆயிருந்தா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆயிருக்கும்ல. ஸோ அது எதுவுமே ஆகல. அதான் சொல்றேனே இந்த ஃபேஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு மட்டும் தான் ஓகே. அப்படிங்கிற மாதிரி இருக்கு போல. பட் ஓகே. நான் எதுவும் மிஸ் பண்ணல ஆக்சுவலி. ஓகே. ஓகே.